லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. பயணியர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆனந்தம் அகிலம், மதிமுகம் தொலைக்காட்சி, தாய் தமிழ் அகாடமி இணைந்து நடத்தும் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் நிகழ்வாக ஒரு சிறப்பு அரங்கமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்வின் முறைப்படி குத்துவிளக்கேற்றுதல், குத்துவிளக்கேற்றி நிகழ்வை துவக்கி வைக்க கல்லூரியினுடைய நிர்வாக அலுவலர், அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருவாளர் எம் பத்மநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த காமராஜர் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்கு உண்மையாகவே நிறைய பெருமைப்படுகிறேன். நம்மில் பலருக்கு அவரை நிறைய தெரிய வாய்ப்பில்லை, ஏனால் நீங்கள் எல்லாம் சிறியோர். நாங்கள் பிறந்த காலத்தில், படித்த காலத்தில் அவர் இவருடன் இருந்தார். நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அதை பற்றி இந்த பேச்சாளர்கள்லாம் பேசுவாங்க, அதனால் நான் அதை பிரேக் பண்ணிடல. இப்போ பிரேக்கிங் நியூஸாகவே இருக்கட்டும். அவரோட மதிய உணவு போட்டதாக இருக்கட்டும், இல்லை விவசாயிகளுக்கு செஞ்ச உதவிகளாக இருக்கட்டும். நான் ஒரு நெகமம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து வர்றேன். பொள்ளாச்சி நெகமம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பாசன திட்டம் இன்றைக்கும் இருக்குது. அந்த ஏரியாவிலேருந்து தெரிஞ்சவங்க, இல்லை படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரம்பிக்குளம் ஆழியார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்பிக்குளம் ஆழியார் நீர்ப்பாசன திட்டம் அப்படின்ட்டு இன்றைக்கி லட்சம் மக்களுக்கு அது உதவி செய்கிறது. காமராஜர்னு சொன்னாலே பொதுவாக கல்வியை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கல்விக்கு எவ்வளோ தூரம் உதவி பண்ணார் அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்று அவர் அரசியலில் எப்படி தியாக மனப்பான்மையோடு வேலை செய்தார் அப்படிங்கிறதும் தெரியும். இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்ல இங்கே நிறைய பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்தமைக்கு இவங்க 2 பேர் தான் முழு முதல் நன்றி சொல்லணும். அவங்க 2 பேர் தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து இந்த மதிமுகம் டிவி, நம்ம கலைக்கல்லூரி, அப்புறம் லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர், இந்த 3 நிறுவனங்களையும் சார்ந்து இவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விழா ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கொண்டு வந்தது எனக்கு. அதனால் அவங்களுக்கு முதற்கண் நன்றியை நான் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் எக்ஸ்பர்ட்ஸ். நான் ஒரு ½ hour பேசுனதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நிறைய கற்றுக்கலாம். அது கல்லூரி மாணவர்களுக்காக இருக்கட்டும், பள்ளி மாணவர்களுக்காக இருக்கட்டும். நம்ம புத்தகங்களோ செய்தித்தாள்களோ வாசிக்கிற காலமும் போயிடுச்சு. இப்போ இவங்கள மாதிரி டிவி சேனல்ஸ் அவங்க தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க யூடியூப்பில். ஸோ இந்த மாதிரி நல்ல விழாக்களை எல்லாம் கவர் பண்ணி போடும்போது அதை நம்ம பார்த்தோம்னா அதுவும் ஒரு நல்ல மன வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். அப்படிங்கிற இதில் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் யூட்டிலைஸ் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் ஏன் காமராஜர் பிறந்தநாளில் இதெல்லாம் பேசுகிறீங்க சார் அப்படின்னா, அதெல்லாமே மற்ற பேச்சாளர்கள் இங்கே பேச இருக்கிறாங்க, நம்ம மாணவர்கள் இருக்காங்க, நம்ம ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்து பெருந்தலைவரை பற்றி பேச அன்போடு நாம் அழைப்பது கல்லூரியினுடைய பேராசிரியை சு ஐஸ்வர்யா அவர்களை. நாற்காலிக்கு ஆசைப்படும் தலைவர்கள் மத்தியில் நாற்காலியே ஆசைப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் உண்டு என்றால் அது நிச்சயம் நம் காமராசர் ஐயாதான். தம் 16 வயதினிலே பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து காங்கிரஸ் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பங்கு கொண்டு விடுதலை வேள்வி தீயில் தன்னை அர்ப்பணித்த விடுதலை போராளி காமராசர்.
இப்படி ஒரு தலைவன் மீண்டும் பிறப்பானா என்று இன்றைய சமுதாயம் ஏங்கிக் கொண்டு இருக்கின்றது என்றால் அந்த ஏக்கத்திற்கு காரணம் காமராஜர் செய்த தியாகம்தான். அதற்கு சில நிகழ்வுகளை உங்களின் சான்றாக வைக்கின்றேன். ஒரு சமயம் காமராசர் ஐயாவின் அம்மாவிற்கு உடல்நலம் சரியில்லாமல் போய்விடுகிறது. தன் தாயாரை பார்ப்பதற்காக காமராசர் செல்கின்றார். தன் உதவியாளருடன் செல்கின்றார். அப்பொழுது அவர் அம்மா, எப்படியா இருக்கிற, எப்பயா வந்த என்று கேட்கின்றார். உடல் நலம் விசாரித்த பிறகு காமராசரிடம், ஐயா ஒரு வாய் சாப்பிட்டு போப்பா என்று கேட்கின்றார். அதற்கு அவர், இல்லை அம்மா, மதுரையில் நான் கூட்டத்திற்கு செல்ல வேண்டி இருக்கின்றது என்று கூறுகின்றார். அதற்கு ஐயா மறுத்துவிட்டாரே என்று அந்த தாயார் கண் கலங்கி நிற்க, சரி அம்மா, உனக்காக நான் சாப்பிடுகிறேன் என்று அவர் சாப்பிட செல்லும் அந்த வேளையில் அவருடைய உதவியாளரை பார்த்து காமராசர் சொல்கிறார், காமராசரின் தாயார் சொல்கிறார், ஒற்றை பிள்ளை பெற்றேன், 20 ஆண்டுகள் ஆயிற்று என் மகன் என் வீட்டிற்கு வந்து என் கையால் சாப்பிட்டு என்று கண் கலங்கி அந்த தாயார் கூறுகிறார் என்றால் அரசியலுக்காக தன்னுடைய தாயையே தள்ளி வைத்த தியாகிதான் காமராசர் ஐயா. ஒரு சமயம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் பொழுது எல்லா விழாக்களிலுமே காமராசர் பங்கு பெற்றுக் கொள்வார். அப்பொழுது ஒரு நாள், ஒவ்வொரு நாளுமே அவர் விழாவில் பேசுவதற்கு பைசாக்கள் வழங்கப்படும், காலனா அரையனா என்று வழங்கப்படும். அந்த பைசாக்களை தன்னுடைய நண்பரிடம் கொடுத்து விடுகின்றார் காமராசர். ஒரு கட்டத்தில் அவர் நண்பர் கூறுகின்றார், நீங்கள் கொடுத்த காசுகளின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டது, நீங்கள் உங்களுக்காக ஏதேனும் ஒரு சொத்து வாங்கி கொள்ளலாமே என்று கேட்கின்றார். அதற்கு காமராசர், நிச்சயம் நான் ஒரு சொத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு நிலம் வாங்குகின்றார். அப்பொழுது அவருடைய நண்பர்கள் கேட்கின்றனர், அந்த நிலத்தை யாருடைய பெயரில் பதிவிடுவது என்று. அப்பொழுது காமராசர் ஐயா சொல்கின்றார், அந்த நிலத்தை என் பெயரில் பதிவிடுவதற்காக வாங்கவில்லை, காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரில் பதிவிடுவதற்காக வாங்கினேன் என்று ஒரு தலைவன் கூறுகிறான் என்றால், இப்படி ஒரு தலைவன் இந்த சமூகத்தில் இருந்தானா என்று நம்மை வியப்படைய வைக்கின்றது இந்த நிகழ்வு. அரசியலுக்கு என்று ஒரு மாண்பு இருக்கின்றது. அந்த மாண்பு பொருந்திய தலைவர் காமராசர் தான். திரு PH முகமது முபாரக் அவர்கள், சமூக ஆர்வலர், கோவை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த தினமான அதே தினத்தில் பிறந்தவர். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எப்படி சமூக அக்கறையும் சமூக நோக்கும் இருந்தது, அதே போல இவருக்கும் சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிறது. இந்த சமூகம் வளம்பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்து மிகச்சிறந்த சமூக பணி ஆற்றி வரும் திரு PH முகமது முபாரக் அவர்களை வாழ்த்துகிறோம். இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர், கோவை மாநகர மாவட்ட அனைத்து மலர் வியாபாரிகள் நலச்சங்கத்தினுடைய தலைவர், பெருநாயக்கம்பாளையம் ஒன்றிய துணைத் தலைவர் திரு R ரவிச்சந்திரன் அவர்களை பெருந்தலைவரை பற்றி பேச அன்போடு அழைக்கின்றோம். இந்த மேடையிலே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு, ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தமைக்கு இங்கு கூடியிருக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் கோவை மாநகர் மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் பெரியநாயக்கம்பாளையம் ஒன்றியத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெருந்தலைவரை பற்றி ஒரு இனிய பாடலை பாட நம்முடைய அருமை செல்வி கமலேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கண்ணில் கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே எங்கள் காமராசரே, இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான், இங்கே நானும் ஏழதான் எழுத்தறிவு தொலைவுதான், நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான், நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான், மத்தியான சோத்தத்தான் மறந்தும் தின்னதில்ல, மதியான சோத்தத்தான் மறந்தும் தின்னதில்ல, கலர் கலரா அமிர்தமாக கிடைக்குது,
சொரு கலக்கலாம் மிதமாக கிடைக்குது. சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதியில, சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதியில, சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. ஐயா சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க. புத்தகத்தோட ஜாமன்றி, புத்தகத்தோட ஜாமன்றி, புதுசு புதுசா திட்டங்களாம். புத்தகத்தோட ஜாமன்றி, புதுசு புதுசா திட்டங்களாம். என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன். என் மனசு குளிர குளிர இப்ப உங்களை தான் நினைக்கிறேன். கண்ணுல கண்டா, கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே, எங்கள் காமராசரே. இங்கே நானும் ஏழதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா? நீ இருந்த காலத்துல நான் பிறக்க கூடாதா? நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிறேன். அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுகிறேன். ஆளு மட்டும் உயரம் இல்ல, ஆளுமையும் உயரந்தான். ஆளு மட்டும் உயரம் இல்ல, ஆளுமையும் உயரந்தான். அந்த கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி 2 தான். அந்த கருப்பான தங்கத்துக்கு கதறு வேட்டி 2 தான். புத்தக சுமைய தூக்கினா சுமை எனக்கு சுகமையா. புத்தக சுமைய தூக்கினா சுமை எனக்கு சுகமையா. நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ. நல்லறிவு நாங்க பெறவே என்ன சுமைய நீ தூக்குனியோ. கண்ணில கண்டா, கண்ணில கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே, எங்கள் காமராசரே. இங்கே நானும் ஏழதான், எழுத்தறிவு தொலைவுதான். இங்கே நானும் ஏழதான், எழுத்தறிவு தொலைவுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். நீ விதைச்ச விதைதான் நான் இப்ப படிக்கிற நிகழ்வுதான். கண்ணுல கண்டா, கண்ணுல கண்டா கண்ணீர் வருதே கரும வீரரே, எங்கள் காமராசரே. நன்றி. அருமையான பாடல். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தன் வாழ்க்கையில் செய்த அறப்பணிகள் எல்லாம் தொகுத்து ஒரு பாடலாக பாடிய அருமை மாணவிக்கு நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்து வாழ்த்துறையோடு பெருந்தலைவரை பற்றி பேச அன்போடு நாம் அழைப்பவர் டிஸ்கோ காஜா அவர்கள். புகழும் புகழ்ச்சியும் இறைவன் ஒருவனுக்கு. நான் பூ வியாபாரியாக இருந்து 2வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஒரு காந்திபுரத்தில் நான் ரோட்டில் பூ வியாபாரம் பண்ணியிருக்கேன். அதனால் படிப்போட அருமை எனக்கு தெரியும். ஒரு சாதாரணமாக பாம்பே இருந்தாலும் சரி, வெளிநாட்டுகள் போனாலும் சரி, அந்த கல்வி தெரியாமல் நான் அழுதுருக்கேன். நீங்கள் தயவு செய்து உங்கள் தாய் தகப்பன் எந்த சூழ்நிலையில் உங்களை படிக்க வைக்கிறாங்களோ நம்மளுக்கு தெரியாது. தயவு செய்து ரொம்ப அற்புதமாக படித்து வர்ற காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே சாதாரண ஒரு டாய்லெட்டுக்கு போனாலும் கூட நம்மளுக்கு அந்த படிப்பறிவு தேவைப்படும் வரக்கூடிய காலகட்டத்துக்கெல்லாம். அந்த மாதிரி படிப்பை வீண் படிச்சிடாதீங்க. தயவு செய்து நான் சொல்லிக்கிறேன். கல்வி காமராஜர் ஒரு சகோதரனை பார்த்து ஏப்பா படிக்க வரல அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, நாங்கள் போனால் தான் சாப்பாட்டுக்கே வழின்னு சொன்னபோது, வாப்பா நான் சாப்பாடு போட்டு கல்வி தரேன்னு அந்த திட்டம் கொண்டு வந்தது தான் இன்றைக்கு வரைக்கும் அத்தனை அரசியல்வாதிகளும் பின்பற்றுறாங்க. குரானில் ஒரு வசனம் இருக்குது, என்னை இறைவனை வணங்க வந்தாலும் கூட சாப்பிட்டுட்டு தான் வரணும், பட்னியாக வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அப்படிப்பட்ட காமராஜர் அவர்களும் அதை பின்பற்றி தான் நீங்கள் சாப்பாடு போட்டு உங்களை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது இப்போ மதிய உணவு வந்துடுச்சு. அனைத்து கல்லூரிகளுக்கும் இப்போ நடக்கிற அரசியல்வாதிகளும்
உணவு தான் ஒரு முக்கியம். உணவு இருந்தால் சாப்பிட்டா தான் எல்லாமே நடக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. பேச அழைப்பது அருமை மாணவன் ஆர் சூர்யா அவர்களை. விருதுநகரின் வீரனே, வியக்க வைத்த விந்தையே, பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பகலவனே, ஏழைகளின் துணைவனே, மதிய உணவளித்த மனித நேயமே, கரை வேட்டி கட்டிய போதும் கரை படியாத கரைகளை உடையவரே, உலகம் போற்றும் உத்தமனே, அவரே எங்கள் கர்ம வீரரே. காமராஜர் இத்தனை புகழுக்கும் சொந்தக்காரர் காமராஜர் அவர். மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மாநிலத்தின் முதல்வராகி பல அதிகார பதவிகள் தேடி வந்தபோதும் அந்த அரியணைகளை ஏற்காமல் பிறரை அவற்றில் அமர வைக்கும் அதிகாரமிக்கவராக அந்த காலத்தில் வலம் வந்தவர் ஒருவர் வாழ்ந்தார் என்றால் அதற்கு முதல் உதாரணமாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நம் காமராஜரையை குறிப்பிடலாம். பொருளெல்லாம் செல்வமில்லை, கல்வியை உலகுக்கு தந்து சென்றாய், பெறுவதெல்லாம் நமக்கில்லை என ஊருக்கு உழைத்து கொடுத்தாய், வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை, போன பின்னும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த நம் காமராசர் உயிர் உள்ளவரை போற்றுவோம் என்று கூறி வாய்ப்பு கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையாற்ற பெருந்தலைவரை பற்றி பல்வேறு செய்திகளை சொல்ல நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி கே பழனியம்மாள் என்கின்ற மணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு பயனீர் கலைக்கல்லூரியில் என்னுடைய காலடியை வைக்கும் பொழுது மலரும் நினைவுகளாக இன்னும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு 2 குழந்தைகள், மகன் சந்தோஷ்குமார் பொன்னுசாமி மற்றும் ஸ்ரீகாந்த் பொன்னுசாமி. இவங்க இருவருமே மணி மேல்நிலை பள்ளியில் படித்து கல்லூரி முடித்து உலக சாதனை கராத்தேல 72 மணி நேரம் கின்னஸ் சாதனையை எனது சிறிய மகன் செய்துள்ளார். எனது பெரிய மகனும் சிறிய மகனும் இணைந்து கராத்தேவில் உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து தங்க பதக்கத்தையும் வெண்கல பதக்கத்தையும் வென்று கொடுத்த 2 குழந்தைகள். இன்னைக்கு மாமியார் மருமகள்ங்கிறது இல்லை, வந்திருக்கிற மகள்கள் இருவருமே அருமையான மகள்களா எனக்கு கடவுள் கொடுத்திருக்கார். அது எல்லாம் என்ன காரணம்னா, உங்களை மாதிரி இங்க வீட்டிற்கும் குழந்தைகள், உங்களுடைய தாய் தப்பன், உங்களை மாதிரி பெற்றெடுத்த தாய் தப்பன் அவர்களால் வளர்க்கப்பட்ட 2 மருமகள்கள், 2 பேர குழந்தைகள் இந்தியாவை விட்டு சென்று அமெரிக்காவில் நமது பாரம்பரிய கலை சிலம்பாட்டம், இந்த கலைகளில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் போய் 6 வயது 2 வயதான எனது 2 பேர குழந்தைகளும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுபோல் நீங்களும் நமது குடும்பத்திற்கு, நமது பள்ளிக்கு, நமது கல்லூரிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விக்குறியை உங்களிடம் நான் இன்று வைக்கிறேன். வேறு எதுவும் உங்களிடம் கேட்கப் போவதில்லை. நான் ஒரு சிறந்த அரசு அதிகாரி, ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கலை, இதுவரைக்கும் கொடுக்கல. பெருந்தலைவர் காமராசர், உருவிலே கருப்பு, இந்த உத்தம நெஞ்சுக்குள்ளே உருவாகும் எண்ணமெல்லாம் உண்மையில் வெளுப்பு. உருவிலே கருப்பு, இந்த உத்தம நெஞ்சுக்குள்ளே உள்ளதெல்லாம் கனவெல்லாம் எண்ணமெல்லாம் அனைத்துமே வெளுப்பு. பிறவியில் அரிதாய் சிலரே பிறப்பது உண்டு, பூமி வரமது என்பார் வாழ்வோர், வாக்கிது பொய்யும் இல்லை. அதே காமராஜர் பிறந்த நாளில் இன்று நம்மோடு ஒரு சகோதரர் உட்கார்ந்திருக்கிறாரே, இது பொய்யும் இல்லை. விருதொன்று தந்தார் போல விருதைத்தான் தந்தென்று கருமமே கண்ணாய் கொண்ட காமராசராம் கருப்பு காந்தி பிறந்திடவில்லை என்றால் பின்னாளில் கல்வி இல்லை, சிறந்த நல் தொழிலும் இல்லை, சிறப்பென்பதும் ஏதும் இல்லை. தமிழனின் வளர்ச்சிக்கென்றே தாய் போல கடிதுடைத்து அமைந்ததே அணைகள் மற்றும் அறிவியல் கல்வி மேன்மை. உமையவள் சிவகாமி, அம்மா உமையவள் சிவகாமி இந்த உத்தமனை தந்தால் இல்லை என்றால் நம்ம எவர் காத்திருப்பார் நாடென்றே இன்று நலிவில் தானே. சிவகாமி
அவர் உத்தமனை தந்தால் இல்லாமல் இருந்தால் இன்று நாடு நலிவில்தான் இருந்திருக்கும். கரைபடா கரமிரண்டும் கலங்காத நெஞ்சம் ஒன்றும் சிறைப்படா விழியிரண்டும் செவனே கொண்டு இந்த தரையவர் வாழ்ந்த நாளை தமிழனும் மறந்தான் இல்லை, இறையவன் பக்கமென்று வாழ்த்துவோமே. என் பெயர் முனீஸ்வரி, 3rd BCom CA டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்ருக்கேன். மனிதருள் மாணிக்கமே பெருந்தலைவா என் காமராஜரே, உன் போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாயோ? சட்டங்கள் கற்றதில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே எங்கள் காமராஜரே. கருணை உள்ளம் கொண்டவரே, கரைப்படியா கைகளுக்கு சொந்தக்காரரே, எளிமையின் சிகரமே எங்கள் கரும வீரர் காமராஜரே. நல்ல கவிதை, சிறப்பு மிகுந்த இந்த கவிதைக்கு பாராட்டுக்கள். முனைவர் KN சோபனா ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சமூக ஆர்வலர், கோவையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். வாருங்கள். மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். பீப்புள் கால் ஹிம் ஆஸ் பெருந்தலைவர், தென்னாட்டு காந்தி, கருப்பு காந்தி, படிக்காத மேடை. In 1976 he received the Bharat Ratna, which is India's highest civilian honor. வந்தே மாதரம். பேச்சரங்கை சிறப்பு செய்ய நாம் அன்போடு அழைப்பது அருமை தம்பி ஆர் அஸ்வின் அவர்களை. காமராசர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை போற்றும் விதமாக அவரை பற்றி செய்தியை உங்கள் முன்னே வைக்க விரும்புகிறேன். 12 வயதிலேயே வேலைக்கு சென்றார் மற்றும் பலகால தற்காப்பு கலையான சிலம்பு கலையை கற்றுக்கொண்டார். காமராசர் நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் தன் வாழ்வு பார்க்காமல் நாடு முன்னேற நாடு முளைத்தவனை இந்த நாடு பார்த்ததுண்டா. மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளக தமிழர். ஜெய்ஹிந்த். அருமை தம்பிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பெருந்தலைவரை பற்றி சிறு உரையாற்ற நாம் அன்போடு அழைப்பது கோட்டை ஹக்கீம் அவர்களே. மாணவ கண்மணிகளே, உங்களைப் போல ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு நானும் இதே போல் அமர்ந்திருந்து உரையை கேட்ட வேண்ட முறையில் உங்கள் முன்னால் நான் உரையாற்றுவதை மிகவும் மகிழ்ச்சியாகவே கருதுகிறேன். என் அன்பிற்கினிய குழந்தைகளே, ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்தார். கல்விக்கண்ணை திறந்த காமராஜர். ஒரு பாவப்பட்ட ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தார் காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட காமராஜர் 16 வயதில் அவர் காங்கிரசுடைய ஒரு கடைகோடி தொண்டன். என் அன்பிற்கினிய தோழர்களே, 36 வயதில் அதே காங்கிரசுடைய தலைவராக அவர் தீர்மானிக்கப்படுகிறார் என்றால் அவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். என் அன்பிற்கினிய தோழர்களே, 9 வருடம் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார் காமராஜர். 9 வருடம் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அற்புதமான பணியை இன்றும் மங்காத புகழ் படைத்த ஒரு தலைவனாக காமராஜர் இருக்கிறார் என்றால் அவர் செய்த பணிகள் அற்புதமான பணிகள். என் தோழர்களே, இந்த காமராஜர் பிறந்த நாள் விழாவில் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் பெருமை சேர்த்த விழா குழுவுக்கும் நன்றி தெரிவித்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாங்கள் தங்களுடைய உரையை நிறைவு செய்திருந்தாலும் விருப்பத்தோடு உரையாற்றுவதற்கான இன்னொரு அரங்கம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி அடுத்து வாழ்த்துறை வழங்க அன்பிற்கினியவர் முனைவர் ராஜ் பாரத் சாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். காமராஜர் எளிமையாக இருந்தவர் அப்படிங்கிறது எல்லாருமே பேசினாங்க. அவர் கடைசியாக இடைத்தேர்தலில் தோற்கும் போது அவர்கிட்ட அவரோட IAS அதிகாரி PA போய் கேட்குறாரு, நாம் ஒரு 3 லட்சம் ரூபா நாம் இப்போ செலவு பண்ணால் நம்ம அரசு செஞ்ச சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொன்னோம்னா அடுத்த ஆட்சி நம்மளுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது 3 லட்சத்தில் எவ்வளோ பள்ளிக்கூடம் கட்ட முடியும்னு அவர் கேட்குறாரு. 10 பள்ளிக்கூடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே கூப்பிட்டு கையெழுத்து போட்டு 10 பள்ளிக்கூடம் கட்டுங்க, மக்கள் இப்போ குழந்தைங்க படிக்கிறதுக்கு அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கட்ட வச்சவர். அந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. அவருக்கு பின்னாடி அணைகள் எதுவுமே கட்டலை. அந்த அணைகள் தான் இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாம் நீர் கொடுத்துட்டுருக்குது. அவர் செய்த மின்திட்டங்கள் தான் இன்றைக்கி நம்மளுக்கு கரண்ட் கொடுத்துட்டுருக்குது. நான் நேரிளைஞர் மன்றத்தில் செயலாளராக 1 வருஷம்தான் இருக்க முடியும். அது இங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அது தெரியும். ஆனால் தொடர்ந்து 10 வருஷம் நேரிளைஞர் மன்றத்தில் நான் செயலாளராக இருந்து எங்கள் ஊர் பகுதிக்கு நிறைய சமூக சேவை பண்ணியிருக்கிறோம். நான் பெரிய
வருமானமோ பெரிய குடும்பமோ கிடையாது. சாதாரண குடும்பத்தில் இருந்து நிறைய மருத்துவ முகாம்கள், இலவச கண் சிகிச்சை முகாம்கள், மருத்துவம் இதெல்லாமே நாங்கள் பண்ணி அந்த பகுதியில் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் எங்கள் ஊருக்கு ஒரு போர் வந்து போர்வெல் 1990 கோவை மாவட்ட துணை கலெக்டராக இருந்த நாகலிங்கம் ஐயா அவர்கள் எங்கள் ஊருக்கு ஒரு போர் சேங்ஷன் பண்ணி கொடுத்தாரு. எங்கள் ஊரில் இருக்கிற பக்கத்தில் அன்னூர் பக்கத்தில் குன்னத்தூர் கிராமம், அந்த பஞ்சாயத்தில் குன்னத்தூர் பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் அந்த போர் தான் இன்றைக்கி வரைக்கும் தண்ணி கொடுத்துட்டுருக்குது. இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்த சமூக சேவைகள். நன்றி. கல்லூரியிலே பிறந்தநாளை கொண்டாடிய அருமை சகோதரர் PH முகமது முபாரக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். கர்ப்பத்தில் என்னை உருவாக்கி என் தாய்வாய் வழியில் உணவூட்டி தானாக தனித்த தயாளனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுமாக. பொதிகையில் பிறந்து மதுரையில் வளர்ந்து மாநிலம் முழுமையிலும் ஆளுமை கொள்ளும் அன்னை தமிழின் மலரடி போற்றி காலங்கள் முழுதும் கன்னித்தமிழை காப்பாற்றி வரும் கற்பகத்தமிழின் காலடி போற்றி இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை தந்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி, வரக்கூடிய 15ஆம் தேதி பிறந்த அந்த மகத்தான தலைவருடைய பிறந்த நாளை அட்வான்ஸாக 10ஆம் தேதியே கொண்டாடக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ளவர் காமராஜர் என்பதை என்னுடைய உரையாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கும் பெருந்தலைவருக்குமான அந்த நெருக்கம், அந்த சிறப்பு, எனக்கும் அந்த தகுதி இருக்கிறது என்பதை தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு அமர்ந்திருக்கிற அருமை சகோதரருக்கு நன்றி. அடுத்து நாம் பேச அன்போடு அழைப்பது அருமை தம்பி மு நரேஷ் அவர்களை. ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் திறந்தால் புத்திசாலிகளுக்கு மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி. அவ்வாறு ஏழைகளுக்கு கல்வி தந்த நம் காமராஜரை கடவுளுக்கு நிகராக வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் பிரபா தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள். அன்பும் பண்பும் நிறைந்தவரை, கருப்பு காந்தியை, வெந்நீர ஆடை அணிந்தவரை, கர்ம வீரரை, காமராசரை, அஞ்சா நெஞ்சம் கொண்ட விருதுநகரின் கருப்பு காந்தியை, உலகம் போற்றும் முத்தமரே, இன்றளவும் படித்தவர்களுக்கும் எல்லா மேதையாய் திகழும் படிக்காத மேதி, நல்லாட்சிக்கு உதாரணமாய் இன்றும் என்றும் முதல்வர் சொன்னாலே சொல்லப்படும் ஒரு ஆட்சியை இவர் மட்டுமே தந்தார். கல்வி கண் திறந்தவர் இவர், எளிமையின் சிகரம் மட்டுமே. பட்டங்களை மட்டுமே பெறாமல் திட்டங்களை தீட்டியே பல வெற்றிகளை கொண்ட அறிவு பெட்டகமே. பாரத ரத்னாவே, புவியுள்ளம் புகழ் மங்காதவரை. அகர வரிசைகளை பற்றி ஒரு கவிதை. அன்பை தந்த அண்ணன், ஆளுமை நிறைந்த கண்ணன், இயற்கையை வளர்த்த அன்பர், ஈட்டியாய் ஆழ்ந்த அறிவர், உண்மையை உரைக்கும் உத்தமன், ஊரார் போற்றும் வாழ்ந்தவர், எண்ணத்திற்கு செயல் வடிவம் தந்தவர், ஏட்டில் எழுதா மாமேதை, ஐயனும் சொல்லுக்கு உரியவர், ஒற்றுமைக்கு என்றும் இவரை எடுத்துக்காட்டு, ஓயாத உழைப்பால் உயர்ந்தவர், ஹவுபாதிக்கு மக்களுக்கு தொண்டு செய்தவர், அக்தே எங்களது காமராசர். ஆண்டபோது இல்லை இவருக்கு தலைக்கணம், தமிழ்நாட்டுக்கு நீதான் இலக்கணம், இன்றும் மாணவர்கள் மத்தியில் என்றும் கடவுளாய் நிற்கிறாய், இவர் புகழ் வாழ்க, வாழ்கனின் புகழ் என்றும் உயர்வில். உண்மை, நேர்மை, தியாகம், புகழ், கருணை போன்ற உயர்வான சொற்களுக்கு சொந்தக்காரரும் இவர்தான். இவரை கொஞ்சம் மனதில் நினைத்து கொண்டு இதை அனைத்தையும் தோற்கடிக்கும் நன்றி என்னும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் பெருமகளே. இத்தனை நேரம் அழகாக தொகுப்புரை வழங்கிய ஐயா கனக சுப்ரமணியம் அவர்கள் இந்த காமராஜர் பிறந்தநாள் சிறப்பரங்க நிகழ்ச்சியில் மகத்தானவருடைய மக்கள் சேவையை பாராட்டி மனிதநேய திலகம் விருதை வழங்க போகிறோம். நல்லதொரு அரங்கை வழங்கிய நம்முடைய கல்லூரியினுடைய தாளாளர் அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக நம்முடைய ஏஓ பத்மநாபன் சார், நம்முடைய கல்லூரியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், மேடையில் வீட்டிற்குடைய நல்லுள்ளங்கள் படைத்த
நல்ல ஆலோசனைகளை வழங்கிய, நல்ல செய்தியை வழங்கிய அருமை நம்முடைய ஆசான்களை, நல்ல உள்ளங்களை பணத்தால் அல்ல செயலால் ஈகையால் மனித குலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று எக்கண்ணும் சிந்திக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. மிக மிக முக்கியமான மனிதர்களில் 2 பேர். ஒன்று காமராஜர், இரண்டாவது மாமேதை நம் அப்துல் கலாம் ஐயா. இந்த அரங்கம் சாதாரண அரங்கம் அல்ல, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த அரங்கத்தில் அமர வைத்து கௌரவித்த இந்த கல்லூரி, நம் அப்துல் கலாம் ஐயா அலங்கரித்த இந்த வளாகம், இந்த அரங்கம் அவர் நட்ட நாவல் மறந்த முன்னாடி இருக்குது. இரண்டாவது, மாணவர்களுக்கு 2 கண்கள், ஒண்ணு அப்துல் கலாமா இருக்கணும், 2வது காமராஜர் ஐயாவா இருக்கணும். கல்வி கண் சிறந்த காமராஜர் ஐயா அவர்களை நான் கண் கூட பார்த்திருக்கேன். 2வது காமராஜர் ஐயா வளாகத்துக்கு வந்திருக்கார். இந்த பயணியின் கல்விக்கு, கல்வி சாலைக்கு சிறப்பு விருந்தினராக வந்து அலங்கரித்த இந்த ஸ்கூல், பள்ளிக்கூடம் அற்புதமான ஒரு விழாவினை ஏற்பாடு செய்த இந்த அனைத்து லைன்ஸ் கிளப் ஆஃப் கோவை ஆனந்த அகிலம் அவர்களுக்கு நன்றி கூறி, அதேமாதிரி பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி கூறி கிடைப்பதே. நன்றி, வணக்கம். திரு தா. சித்திரவேல் அவர்கள் இப்பொழுது அவர் உரையாற்ற வருகிறார். காமராஜர் பிறந்த நாளை நாம் நினைவுபடுத்துவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கல்விக்கு கண் கொடுத்தவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்விக்கான வழிகாட்டுதலை அவர் ஏற்படுத்தினாரு. அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் அவர் செய்ததை போல நாமும் செய்ய வேண்டும். இந்த கல்வி அதிகாரத்தை பயன்படுத்தி நாளைக்கு நீங்கள் ஒரு அதிகாரியாக வரும்போது நீங்கள் போடக்கூடிய அந்த கையெழுத்து இந்த தேசத்தை மாற்றக்கூடியதாகவும் சீரமைக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை உங்கள் முன்னால் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த பயணியர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போடு லைன்ஸ் கிளப் ஆஃப் கோவை ஆனந்தம் மகிழம் அவர்களுடைய ஒத்துழைப்பும், மதிமுகம் தொலைக்காட்சியினுடைய உறுதுணையும், தாய் தமிழ் அகாடமியினுடைய செயலாக்கமும் இந்த காமராஜர் பிறந்த நாளினுடைய சிறப்பு அரங்கமாக இங்கே நிறைவேற்றி இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு விருதினை பெற்று இந்த சமூக பணியை செய்தவர்களும் காமராஜருடைய வழியை பின்பற்றுவர்களாகவும், அவர்களுடைய செயல்பாடுகளில் இருந்து நீங்களும் எடுத்து பின்பற்றினால் இந்த அரங்கம் வெறும் பேச்சரங்கமாக மட்டுமல்லாமல் செயலரங்கமாக மாறும். தொடர்ந்து பயணிப்போம். பயணியர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களோடு நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.